கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் ஒத்தாசைகளையும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு சந்திப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் பிரசங்கி 8வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் ஒரு தீங்கையும் அறிய மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது, அப்படியே அவருடைய சித்தத்தை செய்து வாழும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை தொடவே முடியாது. ஒரு சத்துருவும் நம்மை தொடவே முடியாது. ஏனென்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது பிரியமானவர்களே, நமக்கு பரலோக பாதுகாப்பு உண்டாயிருக்கும், தேவனுடைய அனுகிரகம் உண்டாயிருக்கும், தேவனுடைய ஒத்தாசை உண்டாயிருக்கும். இங்கு நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று தான் சொன்னார். அவர் காலத்தில் அநேக கற்பனைகளோ கட்டளைகளோ நியமங்களோ எதுவுமே கொடுக்கல. ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரே காரியம் என்னன்னா, எனக்கு முன்பதாக நடந்து நீ உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். அதற்கு பின்பு 100 வயதிலே பெற்ற ஆபிரகாமுடைய குமாரனை பலியிடும்படியாக கர்த்தர் சொல்லுகின்றார். ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கூட கீழ்ப்படிந்து அப்படியே தன்னுடைய மகனை பலியாக செலுத்துவதற்கு முற்படும் பொழுது வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் போதும் நிறுத்து என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்களேன், ஒரே பேரான குமாரன், அதுவும் வாக்குத்தத்தம் பண்ணி முதிர் வயதிலே பெற்றெடுத்த குமாரனை ஆண்டவர் பலி செலுத்த சொன்ன பொழுது கூட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்கின்றோம். அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தம உண்மையுமாய் நடந்த பொழுது ஒரு தீங்கும் அறியாதபடிக்கு பலியாக கேட்ட அந்த ஈசாக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக செய்ததை பார்க்கின்றோம். ஒரு தீங்கையும் அறியான். பிரியமானவர்களே, சங்கீதம் 112 என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அதனோடு கூட பாருங்கள், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். பிரியமானவர்களே, அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். இப்படிப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதங்களை எல்லாம் அந்த சங்கீதம் 112 எழுதியிருக்கின்றது. ஆனால் என்ன பண்ணணுமா? கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு பிரியமாயிருந்து கீழ்ப்படியும் பொழுது பாருங்களேன், ஒரு தீங்கும் அணுகுவதில்லை. துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்பட மாட்டான். அதே நேரத்தில் இருள் வந்தாலும் அவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தீங்கையும் அறியாமல் கர்த்தர் அழகாய் நடத்துவார். அதனோடு கூட சங்கீதம் 128 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தா போதும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் போதும், ஒரு தீங்கும் நம்மை தொடராது, ஒரு தீமையும் நம்மை தொடராது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று எழுதியிருக்கிறதே. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன? ஒரு தீங்கும் நம்மை தொடராது. நித்திய காலமாய் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ பிரசங்கியிலே கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்று எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே, நாங்களும் கூட தகப்பனே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு வாழும் பொழுது ஒரு தீங்கையும் அறிய மாட்டோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, சத்துருவின் ஆயுதங்கள், பொல்லாத மனுஷர்களுடைய ஆயுதங்கள் இவர்களுக்கு நேராய் வந்து கொண்டே இருக்கிறதோ, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அந்த தீமைகளெல்லாம் நீர் எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போடுவேர்.
ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து உடைய கற்பனைகளின்படி வாழ்வார்களாக. அவர்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு 9ஆம் தேதி, வருகின்ற 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை நமது ஆசீர்வாத டிவியின் சிறப்பு கூட்டம் விசேஷமாக திருநெல்வேலியிலே நடைபெற இருக்கின்றது. அதை குறித்த தெளிவான விவரங்களை நீங்கள் இதற்கு பின்பு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற ஊர்களிலிருந்து தேவ பிள்ளைகளை அன்போடு கூட அழைக்கின்றோம். தினமும் டிவியின் மூலமாக பிரயோஜனம் அடைந்து வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு ஒரு நாள் உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் இந்த கூட்டத்திலே பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.